ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா, எங்கள் ஊர் குலதெய்வத்துக்கு பொங்கல் நான் செஞ்சு சாமி கும்பிடுவேன் எப்போவுமே. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸாக பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. நான் எப்படி வழிபடுவேன்றதை உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோஸாக ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து விறகடுப்பில் வந்து செய்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை. எனக்கு தெரியாது. அந்த கல் மூட்டி அதுக்கப்புறம் விறகுலாம் வைக்கிறது உண்மையிலே எனக்கு அது தெரியாது. எப்போ பொங்கல் வச்சாலும் யாரையாவது கூப்பிட்டு வந்துடுறது, அவங்களும் நானும் சேர்ந்து தான் எப்பவுமே பண்ணுவோம். அது மாதிரி இன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு கூட என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கா. அவளும் நானும் தான் சேர்ந்து பொங்கல் வைக்கிறோம். அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து பொங்கல் வைக்கணும்னா வீட்லேயே வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சு எடுத்துட்டு வந்துடுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அந்த டைம்ல விறகு வைக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். கல்லுலலாம் தண்ணி தெளித்து கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சில பேர்லாம் வீட்லேயே பொங்கல் வச்சு டைரெக்டாக வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. நான் எப்போவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். கோவிலில் வந்து தான் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போகிறது வழக்கம். பொங்கல் வைக்கிற பாத்திரத்தில் சுற்றி மஞ்சள் குங்குமம் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சட்டியை தூக்கி அடுப்பு மேலே வைக்கணும். உண்மையிலேயே அந்த கோவிலில் போய் பொங்கல் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். எனக்கு வந்து விறகடுப்பு வைக்க தெரியாதனால எப்போவுமே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வைப்பேன். கூட யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க பாருங்க பொங்கல் வைக்கிறவங்க, கூப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் எனக்கு பற்ற வச்சு கொடுங்கன்னா உண்மையிலேயே செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பானையில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கோவிலில் வந்து தண்ணி இருக்காது, அதனால வீட்லேயே எல்லாருமே தண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி தான் நானும் ஒவ்வொரு அடையும் தண்ணி எடுத்துட்டு வந்துடுவேன். எல்லா பொருளுமே வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்துடுவோம். இங்கே வந்து நியரஸ்ட் பிளேஸில் எதுவுமே இருக்காது. சடனாக போய் வாங்கவும் முடியாது பொங்கல் வச்சுட்டு இருக்கும்போது. அதனால எப்போவுமே வீட்டிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுவேன். ஒவ்வொரு வருஷமும் நான் பொங்கல் வச்சு இந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுக்குள்ள உண்மையிலேயே இங்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தெரியாதுல்ல எனக்கு தான், அதனால கஷ்டமாக இருக்கும்னு சொல்ல வந்தேன். பொங்கல் வைக்கிறது ஈஸி, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஆனால் அந்த அடுப்பை மூட்டி அதை எரிய வச்சு ஒரு வழியாக நம்ம முடிச்சு சாமிக்கிட்ட போய் தீபாரத்தனை காட்டுறதுக்குள்ள அது ஒரு வழி ஆயிடும். ஆடி மாசத்துல ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணி கோயிலில் பொங்கல் வச்சு நம்ம குலதெய்வத்தை நினச்சி வழிபட்டிங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லது, நல்லதும் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்கிறீங்களா? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செய்கிற பொங்கல் வழிபாடு மாதிரி செய்வீங்களா, இல்லை கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவீங்களா? அதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். பொங்கல் வைக்கிற இடத்துல இடமே இல்லை, நிறைய பேர் பிளேஸ்லாம் பிடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் இடம் நிறைய காலியாக இருந்துச்சு. சரி நம்ம முன்னாடி போய் வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே எடுத்து வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ பேர் ஒவ்வொரு நாளும் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சுட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க குலதெய்வத்தை நினச்சி வழிபட்டு எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. நான் எப்போவுமே ஆடி மாதம் 3ஆவது வெள்ளி அந்த மாதிரி தான் வந்து பொங்கல் வைப்பேன். நீங்கள் எந்த மாதிரி டேயில் வந்து பொங்கல் வைப்பீங்க அதையும் சொல்லுங்கள். ஆடி மாதம் 3ஆவது வெள்ளிக்கிழமை தான் நான் பொங்கல் வைப்பேன்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு தான் வந்து கூழ்வார்த்த திருவிழா, அதே மாதிரி தீ மிதிக்கிறது அப்படின்னு நிறைய விசேஷமானது எல்லாமே அன்னைக்கு தான் நடக்கும். பயங்கரமான கூட்டமாகவும் இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஏரியாவே. இன்னும் தண்ணி கொதிக்கலை, லைட்டாக தான் கொஞ்சம் வந்திருக்குது. நாங்கள் பொங்கல் வச்சுட்டு இருக்கோம்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே தாளத்தோட செம்ம சவுண்டு. அதையும் உங்களுக்கு நான் வீடியோஸாக ஷேர் பண்ணுறேன். சாமி வந்து குடம் தூக்கிட்டு வந்தாங்க, அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய சவுண்டு. சரி நம்ம ஒரு பக்கம் பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருந்தேன். தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசியை கழுவிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இவ்வளோ சீக்கிரம் இன்னைக்கு வேலை அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எப்போ வந்தாலுமே ஒரே ஆளையே செய்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா எனக்கு விறகடுப்பு பற்ற வைக்க தெரியாது, அதனால கொஞ்சம் ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு பொண்ணு இருந்ததுனால எனக்கு உண்மையிலேங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கஷ்டமே இல்லாமல் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம் ஒரு 1 ஹவர்லேயே. இவ்வளோ சீக்கிரம்லாம் நான் வாழ்க்கையிலே பொங்கல் வச்சதே இல்லை, இந்த தடவை தான் நான் வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பொங்கல் வைப்பாங்க. நான் வந்து மாவிளக்கும் பொங்கல் வைக்கிறதோட சேர்த்து பண்ணி சாமி கும்பிடுவோம். ஒரு சில பேர் வந்து வெறும் பொங்கல் மட்டும் வச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. தண்ணி வந்து கொதிக்க போகுது.
குலதெய்வத்துக்கு தான் பொங்கல் வைக்கணும் கிடையாது. ஒரு சில பேர் வந்து நியரஸ்ட் கோவில்ல வேண்டுதல் இருக்கிறவங்க அந்த மாதிரி கூட பொங்கல் வைப்பாங்க. நான் வந்து எங்க ஏரியால இருக்கிற கன்னியம்மன் குலதெய்வத்துக்கு தான் பொங்கல் வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் அந்த பொங்கல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் உண்மையிலேயே இங்கே நம்ம வீட்டில் வந்து பொங்கல் வந்து பார்த்து பார்த்து செய்வோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டே இருக்காது. ஆனால் அந்த கோவிலில் எதுவுமே பண்ண மாட்டோம். அவசர அவசரமாக ஏனோ தானோன்னு செய்வோம். ஆனால் அந்த டேஸ்ட்டு மட்டும் எப்படி தான் வருதுன்னே தெரியாது. ஆனால் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. என் ஃப்ரெண்டும் நானும் பொங்கல் வைக்க வந்தோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் என் ஃப்ரெண்டு இவங்க தான். இவங்களும் நானும் தான் உட்காந்து பொங்கல் வச்சிட்ருக்கோம். அவளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. மாற்றி மாற்றி 2 பேர் செஞ்சதுனால சீக்கிரமே வந்து பொங்கல் அரிசி நல்லா வெந்துருச்சு. அரிசி நல்லா கொலைய வெந்ததுக்கு அப்புறம் தான் வெல்லம் ஆட் பண்ணணும். அரிசி கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கு. சரி, அதுக்குள்ள நம்ம வெள்ளத்தை ஃபுல்லாக அளவு எடுத்துக்கலாம்ல எடுத்து வச்சுட்டு இருக்கேன். 1 டம்ளர் அரிசி தான் நான் போட்டேன். அதுக்கு தேவையான அளவுக்கு பாதி பாசிப்பருப்பு சேர்த்துருந்தேன். 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான அளவில் ரைஸ் சேர்க்கணும். கொஞ்சம் நமக்கு ரைஸ் அதிகமாயிட்டாலும் கஷ்டமாயிடும். பொங்கல் வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவாக ரைஸ் சேர்த்துக்கோங்க. ரைஸ் எல்லாமே வெந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வீட்லேயே வந்து கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இங்கே வந்து உடைக்க கொஞ்சம் முடியாது, கஷ்டமாக இருக்கனால வீட்லேயே நம்ம பண்ணிட்டு வந்துடுறது. அப்பப்போ கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வீட்டிலேருந்து வரும்போது கரண்டிலேருந்து தட்டுலேருந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வந்துடுறது. அந்த டைமில் நமக்கு தேவைன்னா நம்ம எங்கேயுமே கேட்க முடியாது. ஒரு சில பேர் கேட்டால் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நான் வீட்டிலே எல்லாத்தையும் ப்ராப்பராக கொண்டு வந்துடுறது. நெக்ஸ்ட்டு மாவளக்கு செஞ்சுக்கலாம். ஒரு பிடிய பச்சரிசி மாவும் கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்து தண்ணி தெளித்து மாவை ஃபுல்லாக கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். லூஸாக மட்டும் பிசைஞ்சிடக்கூடாது. ஏன்னா வெல்லம் வந்து கொஞ்சம் உருக ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம விளக்கு ஏற்ற முடியாது. அதனால் உருகி போயிடும். அதனால் கெட்டியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி மாவிளக்கு பண்ணுவாங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி முறையில் தான் மாவிளக்கு வைப்பேன். கொஞ்சமாக பச்சரிசி மாவும் அது கூட வெல்லமும் சேர்த்து தண்ணி தெளித்து மாவை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாவிளக்கு எப்போ பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பொங்கல்லாம் லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இறக்குற டைம் அப்படின்னும் போது தான் நம்ம இதை ரெடி பண்ணணும். முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு அந்த வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால இது எல்லாமே நீத்து போய் மெல்ட் ஆகிடும், உருக ஆரம்பிச்சிரும். அப்புறம் வந்து நம்ம விளக்கு ஏற்றுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். அதனால் லாஸ்ட்டாக தான் அதை நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும். மாவு ஃபுல்லாக நல்லா ரெடி பண்ணிவிட்டு நடுவில் லைட்டாக கட்டை விரலை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. விளக்கு ஏற்றுற மாதிரி சின்ன ஹோல்ஸ் மாதிரி லைட்டாக போட்டு விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திரியை போட்டுட்டு அப்படியே விளக்கேற்ற வேண்டியதுதான். நான் எப்பவுமே இங்கே ஏற்ற மாட்டேன். சாமி கிட்ட போய் தான் ஏற்றுவேன். இங்கே ஏற்றுறது ஒன்றும் இல்லை, காற்றுல வந்து அமர ஆரம்பிச்சிரும். அதேமாதிரி திரி நல்லா கனமாக போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம காற்றுல அணையாமல் அந்த விளக்கு வந்து அப்படியே நின்று எரியும். மாவிளக்கு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பொங்கல் என்னாச்சும் ஒரு பக்கம் பார்க்கலாம். பொங்கல் அரிசி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. வெல்லமும் உருகி கரெக்டாக இருக்குது. சூடாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த வெள்ளம்லாம் சேர்த்துருக்கிறதால தண்ணியாக தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாமே கரெக்டாகிடும். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். கஷ்டப்பட்டு ஒரு வழியாக பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் வைக்க ஒரு 1.25 மணி நேரம் அந்த மாதிரி தான் ஆச்சு. சீக்கிரமே வச்சு முடிச்சிட்டோம். அந்த தடவை தான் நான் வாழ்க்கையிலேயே. பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி வீட்டிலே எடுத்துகிட்டு வந்துடுவேன். 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு முந்திரி ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தாளிச்சு அப்படியே இந்த பொங்கல் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். பொங்கல் எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. வச்சது போக விறகு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரவுண்டே வைக்கலாம் போல், அந்தளவுக்கு விறகு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அளவு தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பொங்கல் வைக்கிறவங்க விறகு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லை வேண்டாம், நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். மேக்ஸிமம் வந்து பொங்கல் வைக்கிறவங்க கோயிலில் எந்த பொருள் ரிட்டன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அந்த விறகுலாம் அப்படியே அங்கே இருக்கிறவங்களுக்கே கொடுத்துருவாங்க. இல்லை அங்கேயே போட்டு வந்துடுவாங்க. இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. என்னதான் நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து செஞ்சாலும் இந்த பொங்கல் டேஸ்ட்லாம் உண்மையிலேயே அந்தளவுக்கு இருக்குமா தெரியல. இந்த கோவிலில் உட்காந்து அந்த விறகடுப்பில் செஞ்சு அதை சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது உண்மையிலேயேங்க அந்த பொங்கல் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி ஒரு டேஸ்டே சாப்பிட்டுக்க மாட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறவங்களா? அப்போ லைக் ஒரு கமெண்ட் டக்குன்னு பண்ணிவிடுங்க. பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. சாமி கிட்ட வச்சு தீபார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற கன்னியம்மன் குலதெய்வம். அவங்களுக்கு தான் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்றோம். கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்லேயும் விளக்கேற்றி இந்த பொங்கல் எல்லாம் வச்சு நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிட்றது வழக்கம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட போகிறேன். உங்களுக்கு நான் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். என்ன மாதிரி நீங்களும் பண்ணுறவங்களா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி முறையில் தான் செய்வீங்க, நான் பண்ணுறது சரியா தப்பா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நம்ம வீட்டில் இருக்கிற சாமிக்கும் அந்த பொங்கலை வச்சு தீபார்த்தனை காமிச்சு சாமி கும்பிடணும். எப்போவுமே நான் இந்த மாதிரி முறையில் தான் செய்வேன். ஒரு சில பேர்லாம் வந்து மாவிளக்கு அப்படியே ஏற்றிட்டு வந்து கூட வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. கொஞ்சம் லாங்கில் இருக்கிறதுனால வீட்டில் வந்து தான் விளக்கேற்ற முடியும். ஏன்னா வரும்போது எடுத்துகிட்டு வர முடியாதனால வாழை இலையை வச்சு சக்கரை பொங்கலை வச்சு தீபார்த்தனை காமிச்சு சாமி கும்பிட்டு நான் எப்பவுமே வந்து குலதெய்வத்தை வழிபட்டு சாமி கும்பிட்டு முடிப்பேன். கோவிலில் பொங்கல் வைக்கிறது வந்து வீட்டில் சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எல்லாமே நான் வீடியோஸாக ஷேர் பண்ணுறேன். ஏதாவது நான் பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் எடுத்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டு வழிபடுங்க. உண்மையிலேயே குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.